அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட்டில் கேட்குறாங்க, சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி செய்கிறீங்களா, செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதான் இன்றைக்கி நம்ம காட்ட போகிறோம். 2 கிலோ சிக்கன் பிரியாணி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி சமைக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்களில் பாஸ்மதி அரிசி 2 கிலோ, சிக்கன் 2 கிலோ, எண்ணெய் 500 கிராம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு 20 கிராம் அளவுக்கு. அதே மாதிரி மிளகாய் தூள் ஒரு 30 கிராம், உப்பு ஒரு 40 கிராம் எடுத்துப்போம். தக்காளி, வெங்காயம் ஒரு 800 கிராம் அளவுக்கும், தக்காளி ஒரு 600 கிராம் அளவுக்கும் எடுத்துப்போம். அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 8 முதல் 10, நறுக்கிய மல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி. அதே மாதிரி தயிர் ஒரு 300 கிராமும், அரைச்ச பூண்டு ஒரு 200 கிராமும், இஞ்சி ஒரு 150 கிராம் எடுத்துவோம். இதுதான் மசாலாக்கள். 2 கிலோ பாஸ்மதி எடுத்து அதை நல்லா ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதை சுத்தமாக கழுவணும். 1 முதல் 2 3 முறை அதை நல்லா சுத்தமாக கழுவி அந்த தண்ணியை இருத்து அதுக்கப்புறம் தான் அதை ஊற போடணும். முதல் வேலையை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டிய வேலை இதுதான். 2 கிலோ கறியும் 2 கிலோ அரிசியும் போட்டு சமைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை முதல்ல நம்ம எடுத்துப்போம். அதை ஏற்றிக்குவோம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கோம். அதிலே பட்டை, கிராம், மசாலா வச்சு போட்டுட்டோம். நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா இந்த பட்டை கிராம்லாம் வெந்தோம்னா எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினோடனே நம்ம வச்சுருக்கிற அந்த 800 கிராம் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிடுவோம். அது கூடயே நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் போட்டுருவோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம சமைக்கணும். எதை வரைக்கும் அப்படின்னா அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். அதுதான் சென்னை ஸ்டைலாக இருக்கிறது முக்கியமானது. ஏன்னா இது நல்லா வதங்குறதுனால தான் அந்த டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். சென்னையோட அந்த டேஸ்ட் எப்போ கிடைக்கும்னா நம்ம அதை நல்லா வதக்கும் போது தான் கிடைக்கும். நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இஞ்சி பூண்டு தனித்தனியாக இருக்கல, எல்லாம் ஒன்றாமே அரைச்சிட்டோம். அதாவது ஒரு 200 கிராம் பூண்டும் ஒரு 150 கிராம் இஞ்சியும் சேர்த்து ஒன்றா நம்ம அரைச்சிட்டோம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் அதை கிளறினா போதுமா. அது ரொம்ப நேரம் விட வேண்டிய அவசியமும் இல்லை. சும்மா கொஞ்சம் நேரம் போட்டு அதை கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த மசாலாவை போட்டுருவோம். கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த மசாலாவை நம்ம போட்டுடலாம். மசாலா ஒரு 30 கிராம் மிளகாய்த்தூளும் ஒரு 40 கிராம் உப்பு எடுத்துருக்குறோம். அது ரெண்டையும் போட்டு கிளறிடுவோம். இந்த மசாலா போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வச்சுருக்கிற அந்த தயிர் வச்சுருவோம். 300 கிராம் தயிர் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ஒன்றா நம்ம கிண்ணி எடுத்துருவோம். ஏன்னா இந்த தயிர் போட்ட உடனே தான் நம்மளுக்கு அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இல்லைனா கொஞ்சம் அப்படியே அடி பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அது போகணும், ஸ்மெல்லு நல்லா இருக்கணும். உடனே நம்ம தயிர் உடனே போட்டுடணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி, நம்ம வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நம்ம அதை வதக்கணும். கொஞ்சமாக மல்லி புதினா போட்டுக்குவோம். ஏன் அப்படின்னா அந்த வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு அந்த ரோஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எல்லா மல்லி போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கணும் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த தக்காளியை போட்டுருவோம். 600 கிராம் தக்காளி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டு இதில் கிண்டிடுவோம். நல்லா ரோஸ்ட் ஆகணும். சென்னை பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கின அந்த பச்சை வாடை போயிடணும், வதங்கிடணும். மசாலாக்கள் எதுவும் முழுசாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம நல்லா பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு இது மசிஞ்சிக்கிட்டு வருது. இன்னும் நல்லா இது ரோஸ்ட் ஆகணும். எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த எண்ணெய் வெளியே வருது பாருங்கள், பிரிஞ்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம தண்ணி போடணும். தண்ணி ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இது வடி பிரியாணி பொறுத்த வரைக்கும் மசாலா நல்லா வெந்துடணும். வெங்காயம், தக்காளி எண்ணெயிலே நம்ம சுத்தமாக வதக்கிட்டால் தான் அந்த சென்னையில் நம்ம சாப்பிட்றதுல அந்த ஃப்ளேவரில் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். மசாலா வேகணும், எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். அது வரைக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், மசாலா வேகணும், எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த 2 லிட்டர் தண்ணியை இதில் போட்டு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுட்டு இதை இறக்கிடுவோம். அவ்வளோதான் இதனுடைய வேலை. இது வடி பிரியாணி. அதனால் நம்ம ரொம்ப நேரம் இதை நம்ம கொதிக்க விடலாம் தேவையில்லை. சும்மா அது அந்த கொதி ஒரு சும்மா ஒரு லைட்டாக கொதி வரல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். சிக்கனை போட்டு கொஞ்ச நேரம் கொதி விட்டு நம்ம இறக்கிறோம். இப்போ சிக்கன் போட்டுடலாம். நம்ம சிக்கனை போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளறி ஒரு கொதி வந்துச்சுன்னா அதை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம அந்த தண்ணி சாப்பாடு ரெடி பண்ணணும். அரிசியை போட்டு நம்ம அதை ஒரு ஆஃப் பாயிலாக ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம அதில் கவனம் செலுத்தணும். இதை கொஞ்ச நேரம் நம்ம இது கொதித்த உடனே இதை நம்ம கீழே இறக்கி வச்சிடணும். இப்போ நம்ம அந்த வேலைக்குள்ளே இறங்கிடலாம்.
இதில் சிக்கன் போட்டோம். சிக்கன் வேக தேவையில்லை, நம்ம அப்படியே எடுத்து அதில் வச்சுருவோம். நம்ம அரிசி வேக வச்சு போடும்போது அதை ஒரு சும்மா லைட்டாக ஒரு தம் விட்டு போட்டால் போதும். எப்படின்னா சிக்கனை நம்ம இதுலேயே நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஹார்டாக இறுகிடும் சிக்கன். அதனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. சிக்கன் வந்து ஆஃப் பாயில் இருக்கும்போது எடுத்து வச்சுட்டு தம்மில் தான் ஆஃப் பாயில் அது வேகணும். நம்ம இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வடி பிரியாணிக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு நம்ம அதை வந்து சமைச்சு எடுத்துருவோம். அரிசி வந்து நம்ம ஒரு பாதி அளவுக்கு வெந்த போதுமானது. அந்த அரிசி சமைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை ஏற்றிடுவோம். அடுப்பில் ஏற்றிட்டு அதுக்கான தண்ணி ஊற்றுவோம். இப்போ 2 கிலோ அரிசி சமைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 6 லிட்டரு அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றி நல்ல தண்ணியை கொதிக்க விடுவோம். அதில் வந்து ஒரு 120 கிராம் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம். கலர் தேவைப்படுறவங்க கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவைந்தால் போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதி வந்தவுடனே ரொம்ப கொதிக்கும், சலசலன்னு கொதிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு அது சூடேறி கொதிச்சா போதுமானது. நம்ம வச்சுருக்கிற அரிசியை போட்டு நம்ம வந்து அதை சமைச்சு எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா நம்ம தனித்தனியாக சமைக்கிறோம், மசாலா ஆல்ரெடி தனியாக நம்ம வச்சுருக்கிறோம். அதில் போட்டு தம்மு தான் போட போகிறீங்க. மெயின் விஷயமே வந்து தம் போடுறது தான். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு பாதி அளவுக்கு அரிசி வந்தால் போதுமானது. அதுதான் நம்ம இதில் வந்து செய்ய போகிறோம். அதிகமாக ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நல்லா அழகாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக ஒரு கிண்டு கொஞ்ச நேரம் கொதித்து அந்த அரிசி ஒரு பதம் வந்து நம்ம அரிசியை எடுத்து அப்படி கிள்ளணும் அப்படின்னா அந்த அரிசி வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மலர்ந்துடணும். அந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதுமானது. அதை எடுத்து வடிகட்டி நம்ம தம் போட்டுடலாம். முடி போடாமலே காட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த பதம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை வடிகட்டி எடுத்துருவோம். வடிகட்டுற தண்ணி வந்து அந்த பாத்திரத்தில் வைக்கணும், கீழே ஊற்றிடக்கூடாது. சிங்க் இருந்துச்சுன்னா சில பேர் சிங்கில் வடிகட்டுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த தண்ணி தேவை. ஏன்னா தம் போடுறதுக்கு வெயிட்டுக்கு நம்மளுக்கு சூடாகவும் இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது. இதை எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை நம்ம இதில் வச்சு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்ட உடனே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த அரிசியை போட்டு தம் போட்டுருவோம். எப்படி தம் போடுறதுன்றது நீங்கள் பாருங்கள். ஒரு நேரம்லாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் மல்லிப்புதினா வச்சுருக்கோம்ல அந்த மல்லிப்புதினா லைட்டாக அப்படி போட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சூடுனா போதும். நம்ம அந்த அக்னி வச்சுருக்கோம்ல அந்த அக்னி சூடுனா போதும். ரைஸை போட்டுட்டு நம்ம தம்முக்கு தயார் பண்ணிக்கலாம். நல்லா ரைஸை வந்து பரவாயில்ல பண்ணணும், கிளறிடக்கூடாது. வெறும் அதை போட்டு லைட்டாக கிண்டணும். நம்மக்கிட்ட ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா அந்த கரண்டியை வச்சு லைட்டாக அதை மேலாக்க நம்ம வந்து அதை திருப்பி விடணும், கிண்டி விடணும். அதோடைய கரண்டியை திருப்பிக்கிட்டு அதை வந்து அப்படி விட்டு கிண்டுனா போதுமானது. மேலேயும் கீழே ஆக்கிடக்கூடாது. ரைஸு மேலே இருக்கணும், பீஸு கீழே தான் இருக்கணும். அந்த தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு மேலே வந்து நிற்கணும். நம்ம தண்ணி அளவுலாம் கரெக்டாக சொல்லியிருக்கணும் இல்லையா, 2 லிட்டரு அந்த அளவுக்கு வச்சா போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கக்கூடாது. அரிசி வந்து இதே மாதிரி பாதி அளவுக்கு நீங்கள் வடிச்சிக்கினா போதும். இப்போ இந்த லெவலில் வந்தோடனே நல்லா அதை சமப்படுத்திட்டு நம்ம ஏதாவது ஒரு துணி வச்சுருந்தோம்னா அந்த துணியை நினச்சி அதை மேலே போட்டு நல்லா டைட்டாக தம் போடணும். எப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எப்படின்னா தண்ணி தெரியுது உங்களுக்கு, தெரியுதா? என்ன தண்ணி தெரியுது? இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ஒரு துணி வச்சுக்கணும். அந்த துணியை தண்ணியில் நினச்சி அதை அப்படியே உருட்டி அது மேலே போட்டு தம் போடணும். இந்த மாதிரி ஒரு துணி, காடா துணி இல்லை லுங்கி எதுவும் ஒன்று இருந்தால் சுத்தமாக இருக்கிறத தண்ணியில் நினச்சி இப்படி வச்சுக்கணும். அப்புறம் தம் போடணும். பாருங்கள், கட்டுவோம். கரெக்டாக க்ளீனாக இருந்தால் தெரியுதா? தம் போடுறது தெரியுதா? இப்போ இந்த துணியை அப்படி எடுத்துன்னு வந்து அப்படியே லாக் பண்ணிடணும். இப்போ இது வந்து டோட்டலாக தம்மும் எந்த விதத்துலையும் வெளியே போகாது. ரைட்டா? ஆச்சா? இப்போ நம்ம அதுக்கான மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மூடியை போட்டு கரெக்டாக வச்சு அழுத்திடணும். நிறைய பேர் நம்முடைய வீடியோக்களை பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கஞ்சி நம்ம வடிச்சோல்ல அந்த தண்ணி வெயிட்டுக்கு எப்போவும் அது கீழே ஊற்றக்கூடாது. ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வடிச்சிக்கணும். இப்போ எந்த பக்கமும் நமக்கு கேப் இல்லை, டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம 15 20 நிமிஷம் தம் போட்டால் போதுமானது. அந்த புகை லைட்டாக நம்மளுக்கு வெளியே வந்து ஆஃப் பண்ணிடணும். போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து தம்முக்கு வரும்போது வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணி அந்த ஏன்னா நல்ல கல் சூடாக இருக்குது, தெரியுது அவங்களுக்கு புகை வர்றது. இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. அதை நம்ம ஒரு 20 நிமிஷம் தம் போடும்போது உள்ள அந்த தம் ஏறி சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். 15 20 நிமிஷம் தம் போட்டோம். இப்போ அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.
தம் உடைக்கும்போது பார்த்து கவனமாக ஓப்பன் பண்ணணும். கரண்டியோட சைடை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஏன்னா கையில் அந்த தம் அடிச்சிச்சுன்னா நல்ல கை வெந்து போயிடும். பார்த்து உஷாராக செய்யுங்க. கிட்டோ ஓகேவா? தண்ணி இல்லை சுத்தமாக. மேலே ரைஸ் தாச்சு. ஓகேவா? ரைஸும் இதாக இருக்குது. இப்போ நம்ம மசாலா லைட்டாக கலக்கிப்போம். நம்ம மேலாட்ட லைட்டாக அப்படி தூக்கி பரட்டி விட்டு போதும். இப்படி அருமையாக வந்துருக்கு. பீஸ் எல்லாம் அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்க. எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். பிஸ்மில்லா. கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்ஷாஅல்லாஹ் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.